ஹே காய்ஸ், இது வந்து ஒரு அவேர்னஸ் வீடியோ. ஸோ நான் வந்து பிளான்ஸ் வாங்கி நிறைய ஏமாந்துருக்கேன். அதுவும் முக்கியமாக ஆன்லைனில் பிளான்ஸ் வாங்குறப்போ இந்த விஷயத்தெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இல்லைனா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஏமாந்துருவீங்க. இந்த மாதிரி நான் வந்து ஒரு 5000 மேக்ஸிமம் வந்து ஒரு 5000 ப்ளஸ் அந்த ரேஞ்சில் வந்து ஆன்லைனில் வந்து பிளான்ஸ் வாங்கியிருப்பேன். ஸோ ஆன்லைனில் இந்த சென்ஸ் நம்ம இந்த யூடியூப்பில் பார்க்கணும்ல, அந்த மாதிரி தான். இன்ஸ்டாகிராமில், ஃபேஸ்புக்கில் இதெல்லாம் இந்த ரோஸ் நர்சரி, கேபிஎஸ் ரோஸ் நர்சரி, அப்புறம் இந்த சாய் ஹைடெக்கு, க்ரீன் லைன்னு, இந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம். நிறைய ரோஸ் ஷாப்பில் வந்து நான் பிளான்ஸ் வாங்கியிருக்கேன். ஸோ இதில் வந்து ப்ளஸ்ஸும் இருக்குது, மைனஸும் இருக்குது. நான் ஃபஸ்ட்டு இதில் இருக்கிற மைனஸ் எல்லாம் சொல்லிடுறேன். இந்த விஷயத்தெல்லாம் கேட்காம கண்டிப்பாக நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணாதீங்க. இந்த விஷயம்லாம் வந்து எல்லா பிளான் ஷாப்லேயும் காமனாக வச்சுருப்பாங்க, இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து உங்களுக்கு ஓகேவா இருந்தால் மட்டும் இங்கே வந்து பிளான்ஸை வந்து ஆர்டர் பண்ணுங்கள். கன்ஃபார்ம் இந்த விஷயத்தெல்லாம் கேட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு திங்க் வந்து உங்களுக்கு பிளான் சென்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து ஒரு ஃபோட்டோ அனுப்ப சொல்லுங்கள். அவங்க வச்சுருக்கிற பிளான்ஸ் எல்லாம் கரெக்டானு சொல்லிவிட்டு அப்போவே செக் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது வந்து நீங்கள் ஃப்ரூட் பிளான்ஸு, இந்த ஆர்னமெண்டல் பிளான்ஸு அந்த மாதிரி விஷயத்துலலாம் வந்து ஃபோட்டோ அனுப்பிச்சாலே நம்ம வந்து பார்த்தாலே தெரிஞ்சிடும். ஸோ இதுதான் இந்த பிளான்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் செகண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரோஸ் பிளான்ட்ஸ்க்கு வந்து அவங்கக்கிட்ட வந்து எல்லா பிளான்ட்லேயும் வந்து ஃப்ளவர் இருக்கிற மாதிரியே வந்து உங்களுக்கு சென்ட் பண்ண மாட்டாங்க. ஒரு சில பிளான்ட்ஸில் ஃப்ளவர் இருக்கும், ஒரு சில பிளான்ட்ஸில் ஃப்ளவர் இருக்காது. ஸோ அந்த டைமில் என்ன ஆகிடும்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கே வந்து கன்ஃபியூஷன் ஆகிடும். ஸோ இந்த நம்ம வைக்கிற பிளான்ட்டு கரெக்டாக தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கே கண்டிப்பாக 100% எல்லா பிளான்ட் ஷாப்ஸில் இருக்கிறவங்களுக்கும் வந்து ஒரு பிளான்ட்டை பார்த்தோன்னே இது இந்த கலர் ரோஸ் தான், இது இந்த டைப் ஆஃப் ரோஸ் தான் சொல்லிட்டு கண்டுபிடிக்க தெரியாது. ஏன்னா அவங்களுக்கும் வந்து பூ பூத்துச்சுனா தான் அது இந்த டைப்புன்னு சொல்லிட்டு தெரியுமே. அந்த மாதிரி டைமில் என்ன ஆகிடும்னா மாற்றி சென்ட் பண்ணிடுவாங்க. ஸோ மாற்றி சென்ட் பண்ணிட்டாங்கன்னா நம்மளுக்கு தான் இப்போ வந்து லாஸ் ஆகிடும். ஏன்னா நம்ம வந்து அந்த வெரைட்டி தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பர்டிகுலராக வந்து பெக்யுலராக அதுதான் வேணும்னு பார்த்து வச்சு நம்ம வந்து ஆர்டர் பண்ணியிருப்போம். இப்போ அந்த டைமில் வந்து நம்மளுக்கு பிளான்ட்டை மாற்றி வரப்போ நம்ம தான் வந்து ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் ஆகிடுவோம். அதுவும் சில டைப் ஆஃப் பிளான்ஸ்லாம் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும். ஸோ எக்ஸ்பென்சிவ் இந்த சென்ஸ் வந்து ஒரு 600 700 அதை விட ஜாஸ்தியெல்லாம் இருக்கும். அந்த மாதிரி பிளான்ஸ்லாம் வந்து அவங்க மாற்றி சென்ட் பண்ணுறப்போ வந்து ரொம்ப நம்மளுக்கு டிசப்பாயின்மெண்ட் ஆகிடும். ஸோ ஃபஸ்ட்டே நீங்கள் வந்து கேட்டுக்கோங்க, இந்த மாதிரி நீங்கள் பிளான்ட் வந்து மாற்றி சென்ட் பண்ணிட்டீங்கன்னா எங்களுக்கு வந்து ஒரு நியூ பிளான்ட் கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. மோஸ்ட்டாக வந்து கொடுக்க மாட்டாங்க. என்ன அவங்க சைட்லேருந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மாதிரி மாற்றி சென்ட் பண்ணிட்டாங்கன்னா அவங்க வந்து ப்ரூஃப் கேட்பாங்க. எப்படின்னா, இப்போ வந்து நம்ம ஒரு 5 பிளான்ட் வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன். 5 பிளான்ட்டில் அந்த ஒரு பிளான்ட்டில் வந்து பூ பூத்துருக்கும். ஸோ எனக்கு நடந்த எக்ஸ்பீரியன்ஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன். எனக்கு வந்து இன்றைக்கி வந்து அந்த பிளான்ட்டில் வந்து பூ பூத்துருக்கு. அது வந்து காப்பர் ஆஸ்டின் அந்த பிளான்ட் வந்து. ஆனால் இதுக்கு முன்னாடியே வந்து ஒரு 2 days பிஃபோர் தான் வந்து இதுக்கு இன்னொரு பிளான்ட்டில் பூ பூத்துச்சு. அதுவும் காப்பர் ஆஸ்டின் தான். நான் என்ன நினச்சேன், அது காப்பர் ஆஸ்டின்னு. ஸோ இன்றைக்கி பூ பூத்துருந்துச்சின்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்கன்னா, அது வந்து அந்த பட்டு லைட்டாக என்ன ரோஸ்ன்னு மட்டும் தெரிஞ்சிருந்துச்சு. ஸோ நான் பார்த்தோன்னே மைல்டாக ரெட்டு இருந்துச்சா. ஸோ நான் வந்து பிளாக் ரோஸ் அது நான் ஆர்டர் போட்டது பிளாக் ரோஸு. ஸோ ஃபுல்லாக பூத்துடுச்சுன்னா மேபி இந்த ரெட் கலர் வந்து அப்படியே ஃபுல்லாக அந்த வெல்வெட் பிளாக் மாதிரி மாறும் போல் இருக்குது அப்படின்னு நினச்சேன். பார்த்தா அது பூத்ததுக்கப்புறம் அதுவும் காப்பர் ஆஸ்டின், அதுவும் ரோஸ் கலர் தான் இருக்குது. நான் முடிஞ்ச இந்த வீடியோ பிக்சர் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி நான் முந்தானேத்தே பூத்த பூக்களை வந்து ஃபோட்டோ எடுக்கலை. அது வந்து நார்மலாக கட் பண்ணி யூஸ் பண்ணிட்டேன். இன்றைக்கி பூத்த பூவில் வந்து ஃபோட்டோ எடுத்து அவங்களுக்கு சென்ட் பண்ணியிருந்தேன். இந்த மாதிரி ஆல்ரெடி எனக்கு காப்பர் ஆஸ்டின் ஒரு பூ பூத்துடுச்சு அந்த பிளான்ட்டில். இன்றைக்கும் திருப்பியும் வந்து ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பூத்துது. இந்த பிளான்ட்டும் வந்து காப்பர் ஆஸ்டினாகவே இருக்குன்ட்டு அவர் வந்து சுத்தமாக அக்செப்ட் பண்ணிக்கவே இல்லை. நீங்கள் 2 பிளான்ட்டும் வந்து எனக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க, எங்களுக்கு ப்ரூஃப் வேணும், எவிடன்ஸ் வேணும்ன்ட்டு. அவர் சைடில் அவர் சொல்கிறதும் கரெக்டாக. பட் ஸ்டில் நான் வந்து அந்த 2 பிளான்ட்டும் திருப்பி எப்போ வளர்ந்து 2ம் ஒரே டைமில் எப்போ பூ பூக்கிறது, நான் எப்போ உங்களுக்கு அனுப்புறது, அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணணும்ல. ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் நடக்கும். பட் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து அக்ரி பண்ணி இந்த மாதிரி நாங்கள் மாற்றி தான் அனுப்பிச்சிட்டோம், தப்பாக தான் அனுப்பிச்சிட்டோம், உங்களுக்கு திருப்பி நான் இன்னொரு பிளான்ட்டு சென்ட் பண்ணுறேன்னு சொன்னாலும் நீங்கள் வந்து கொரியர் சார்ஜஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். கொரியர் சார்ஜஸ், அந்த பேக்கிங் சார்ஜ் எல்லாமே. ஸோ அந்த காஸ்ட்டும் உங்ககிட்ட கன்ஃபார்ம் கேட்பாங்க. இவரும் வந்து அதே தான் சொன்னார். நான் இது எந்த இதுலேயும் வந்து நான் நேம் மென்ஷன் பண்ணல.
நம்மளுக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை. நான் உங்ககிட்ட வந்து ஜஸ்ட் ஒரு ஐடியா தான் சொல்கிறேன். இந்த மாதிரிலாம் அவங்க வந்து கிளைம் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி நடந்தால் இந்த மாதிரிலாம் உங்களுக்கு நடந்துச்சுன்னா நீங்கள் ஃபஸ்ட்டே வந்து அவங்கக்கிட்ட கேட்டுக்கோங்க. அது உங்களுக்கு கன்வின்சிங்காக இருந்தால் ஆர்டர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ என்னென்னா இந்த மாதிரி பிளான்ஸ் வந்து மாற்றி சென்ட் பண்ணுறப்பையும் சரி, இன்க்ளூடிங் டேமேஜாக இருந்தாலுமே அவங்க திருப்பி உங்களுக்கு பிளான் சென்ட் பண்ணுறப்போ கொரியர் சார்ஜஸும் அந்த பேக்கிங் சார்ஜஸும் நீங்கள் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். அது ஒரு இடத்துல ஒரு ஷாப்பில் வந்து ஒரு மாதிரி அந்த சார்ஜஸ் வந்து கேட்பாங்க. இட் டிபெண்ட்ஸ் ஆன் த பர்சன். எப்படின்னா ஒரு இடத்துல 60 to 70, சில இடத்துல வந்து 80, அந்த மாதிரி வந்து 80 அந்த ரேஞ்சில் வந்து இருக்கும் கொரியர் சார்ஜஸ், அந்த பேக்கிங் சார்ஜஸ் எல்லாமே. அண்ட் சில இடத்துல என்ன சொல்லிடுவாங்கன்னா, நம்ம பர்டிகுலராக அந்த இடத்துல வந்து ஆர்டர் பண்ண அந்த பிளான்ட் வந்து ஸ்டாக் அவுட் ஆகிட்ருக்கோம். அந்த டைமில் வந்து இல்லை, எங்ககிட்ட வெரைட்டி இல்லை, நாங்கள் வெரைட்டி வரப்போ உங்களுக்கு நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணுறோம், கண்டிப்பாக நாங்கள் உங்களுக்கு அனுப்பிச்சிடுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வர வரைக்கும் நம்ம வந்து திருப்பி வெயிட் பண்ணோம். நான் அந்த மாதிரி வெயிட் பண்ணி ஒரு 2-3 மாதம் வச்சு போனால் போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டைம் விட்டுட்டுருக்கிறேன். பிகாஸ் நம்ம வந்து ஒரு வாரம் வந்து சொல்லி கேட்போம். அதுக்கப்புறமா வந்து சரி போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவோம். அந்த மாதிரி நான் நிறைய விட்டுருக்குறேன். அண்ட் இன்னொரு டைப் ஆஃப் ரீசன்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, இது வந்து அக்செப்டே பண்ண முடியாத மாதிரி இருக்கும். எனக்குலாம் வந்து அப்படியே ஒரு சில டைம்லாம் வந்து டென்ஷனே ஆகிடுச்சு. விஷ்ணு கிட்ட சொல்லி பாருப்பா எப்படி வந்து ஏமாத்துறாங்க பாருப்பா அப்படின்னு சொல்லி, எனக்கு இது எதுக்குடா அந்த தலைவலி, போனால் போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். என்னன்னு சொல்லுவாங்கன்னா, அவங்க வந்து தப்பாக அனுப்பிச்சிடுவாங்க பிளான்ட்டை. நம்ம சொன்னால் வந்து ஃபஸ்ட்டு ஏற்றோன்னே ரொம்ப பொலைட்டாக கூட வந்து பேசவே மாட்டாங்க. அதுவும் அந்த ஒரு லேடி வந்து என்கிட்ட பேசினாங்க. அந்த லேடி பேசுனதெல்லாம் நம்ம அந்த வாய்ஸ் நோட்லாம் இருக்குது. பட் ஸ்டில் என்னால் சுத்தமாக ஏற்றுக்கவே முடியாது. கொஞ்சம் கூட அவங்க வந்து நம்ம கஸ்டமரு நம்மக்கிட்ட வந்து நம்மளை நம்பி பிளான்ஸை வாங்கி அவ்வளோ தூரத்துலேருந்து ஆர்டர் போடுறாங்களே அப்படின்ற ஒரு இதுவே இருக்காது. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நீங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க, நாங்கள் வந்து எல்லா பிளான்ஸும் வந்து வேணும்ட்டுலாம் உங்களுக்கு நான் வந்து தப்பாக அனுப்ப மாட்டோம், சரிங்களா? நாங்கள் வந்து தெரியாமல் தப்பாக அனுப்பிச்சிட்டோம். நாங்கள் வந்து உங்களுக்கு பிளான்ஸ் திருப்பி கொடுக்குறோம் தானே சொல்கிறோம். நாங்கள் ஒன்றும் கொடுக்கலன்னா வந்து சொல்லலைல்ல. ஆனால் நாங்கள் வந்து கொடுக்கணுன்னா, நான் உங்களுக்கு தப்பாக அனுப்பிச்ச பிளான்ட்டை வந்து நான் ஆல்ரெடி அதை நட்டு 1.5 மாதம் ஆனதுக்கப்புறமா தான் அந்த பூவே பூத்துச்சு. ஸோ அந்த பிளான்ட்டை வந்து நான் என்ன பண்ணணுன்னா, நட்ட பிளான்ட்டை திருப்பியும் வந்து அந்த பிளான்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அதை வந்து கரெக்டாக வந்து அவங்க எனக்கு பேக் பண்ணி அனுப்பிச்ச மாதிரியே தனியாக சாயிலை கம்மி பண்ணி பேக் பண்ணி, அதுக்கப்புறம் அதுக்கு நான் கொரியர் சார்ஜர் கொடுத்து அந்த பிளான்ட்டை வந்து அவங்களுக்கு நான் சென்ட் பண்ணி அவங்க ரிசீவ் பண்ணதுக்கு அப்புறமா திருப்பி எனக்கு வந்து அவங்க பிளான்ட் அனுப்புவாங்களாம். ஆனால் அவங்க அனுப்புகிற பிளான்ட்டுக்கு வந்து நான் கொரியர் சார்ஜும் பே பண்ணணுமா. இது வந்து எனக்கு கேட்டதுலேருந்து செம டென்ஷன் ஆயிடுச்சு. அந்த மாதிரி அவங்க சென்ட் பண்ணாதான் என்னால், அந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா தான் என்னால் அனுப்ப முடியும், இல்லைனா அனுப்ப முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ ஆன்லைனில் நீங்கள் பிளான்ஸ் வந்து வாங்குறப்போ ஒரு சைடு வந்து நம்மளுக்கு பிடிச்ச பிளான்ஸு நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வெரைட்டிஸ் ஆஃப் பிளான்ஸ் வந்து வாங்கலான்ட்டு இருந்தாலும் இந்த மைனஸாக இருக்கிற விஷயம்லாம் இவ்வளோ விஷயம் இருக்குது. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஓப்பன் பாக்ஸில் வாங்குறது மட்டும்தான் பெஸ்ட் ஆப்ஷன் என்ன கேட்டால். பிகாஸ் க்ளோஸ் பாக்ஸில் வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா அது நிறைய டைம் வந்து க்ளோஸ் பாக்ஸில் வாங்குறப்போ நம்மளுக்கு வந்து டிலேவாக கிடைக்கும். பிளான்ஸ் வந்து 70%லேருந்து 80% வரைக்கும் ரொம்ப ட்ரை ஆகிடும், ரொம்ப செத்து போன மாதிரி இருக்கும். அதை வந்து காப்பாற்றி உயிர் கொண்டு வந்து அதில் வந்து ஃப்ளவர் வர்றதுக்கே நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் ஆகிடும். ஸோ நான் உங்களுக்கு ஹெல்த்தியாக வேணும்னா கண்டிப்பாக வந்து எம்எஸ்எஸ் வந்து ஓப்பன் பாக்ஸ் சர்வீஸ் வந்து நிறைய தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்குது. ஆனால் என்னென்னா நம்ம அந்த இடத்துல போய் பே பண்ணி கலெக்ட் பண்ணிவிட்டு வர மாதிரி இருக்கும். ஸோ எம்எஸ்எஸ் வந்து பெஸ்ட் என்னைய கேட்டால். அண்ட் நான் சொன்ன விஷயத்தெல்லாம் வந்து நீங்கள் வந்து கேட்டுக்கோங்க. சப்போஸ் அது அவங்க சொல்கிற அந்த டேர்ம்ஸ்லாம் உங்களுக்கு அக்ரி பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா ஆன்லைனில் வந்து நீங்கள் வந்து டெஃபினட்டாக பண்ணலாம். அண்டு இப்போ நான் வந்து வாங்கினதுலே எனக்கு வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக தோணுது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேபிஎஸ் நர்சரின்னு ஒன்று. அதில் ஒரு பிளான்ட் ஷாப்ஸு லைக் பிளான்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நிறைய இந்த ஃப்ரூட்ஸ் இருக்கிற பிளான்ட்ஸ் தான் வந்து அவங்கக்கிட்ட நிறைய இருக்கும். அண்ட் ரோஸ் பிளான்ட்ஸும் இருக்குது, பட் ரொம்ப லிமிட்டடாக இருக்கும் அவங்கக்கிட்ட. ஆனால் ரேட் வந்து கொஞ்சம் மற்ற ஆன்லைன் சர்வீசஸ் இருக்கிற அந்த பிளான்ஸை விட இவங்கக்கிட்ட கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கிற மாதிரி இருக்கும். இது தவிர்த்து இன்னொன்று வந்து இந்த எம்எஸ்பி ரோஸ் கார்டன் சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஸோ அதுவுமே வந்து சூப்பராக இருக்கும். அது நான் இந்த 2 பேருமே இதுவுமே நான் செக் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட கீழே வந்து இந்த டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் என்னென்ன பேருன்னு சொல்லிவிட்டு நான் போட்டு விட்றேன். நீங்கள் சப்போஸ் வாங்குறது இருந்தால்
செக் பண்ணி வாங்கிக்கோங்க. அவங்ககிட்டயும் கன்ஃபார்மாக கேட்டுக்கோங்க. இந்த மாதிரி எனக்கு டேமேஜாக இருந்தாலோ இல்லை நீங்கள் மாற்றி அனுப்பிச்சிருந்தாலோ நாம் அடுத்தது என்ன ப்ராசஸ்ஸு என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு ஆர்டர் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு அடுத்தது நான் வந்து நிறைய இந்த மாதிரி பிளான்ஸ் ரிலேட்டடாக கொஞ்சம் கண்டினியூஸாக வீடியோஸ் போட ட்ரை பண்ணேன். பிகாஸ் இப்போ தான் வந்து பாப்பா நான் ஒரு டெலிவரி முடிச்சுட்டு இன்னும் நான் ரெக்கவர் சுத்தமாக ஆகவே இல்லை. நைட் அண்ட் டே வந்து டைம் போகிறதே தெரியாதனால என்னால் இந்த வீடியோஸ் வந்து கண்டினியூஸாக சுத்தமாக போஸ்ட் பண்ணவே முடியல. ஸோ இதுக்கப்புறமா வந்து இந்த டெலிவரி ரிலேட்டடாக எவ்வளோ எக்ஸ்பென்சஸ்ஸு அண்ட் எவ்வளோ சார்ஜஸ் ஆச்சு, நார்மலுக்கு எவ்வளோ, சி செக்ஷனுக்கு எவ்வளோ, அதெல்லாம் வந்து டீட்டெயில்ஸ் வந்து வீடியோக்காக கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். எல்லாமே நோட் பண்ணி வச்சுருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அடுத்து போஸ்ட் பண்ணுறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. லவ் யூ ஆல். டேக் கேர். பை.